மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஆஷிகே ரசூல் ஹெச்ஏ அஹமது அப்துல் காதிர் மஹலரி ஹசரத் அவர்கள் நிறுவனர் மாஸ்கருர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரி காயல்பட்டினம் ஹசரத் பந்தாரி அவர்கள் சிறப்புரை நிகழ்த்துவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, அன்பின் பெருமக்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இங்கே குழுமியிருக்கக்கூடிய ஆலிம்களின் மூலமாக இந்த சமூகம் மகத்தான பாக்கியத்தையும் சிறப்பான வாழ்வையும் பெறுவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் வழங்குவானாக. உலமாக்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இங்கே இந்த ஊரை பற்றி பெருசாக எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இந்த ஊர்ல உள்ள உலமாக்களை நான் அவர்களோடு பழகி இருக்கிறேன். பலரை எனக்கு தெரியும், அவர்களை எனக்கு தெரியும். இங்கே இவ்வளவு உலமாக்கள் இருக்கிறார்கள் என்பதே இது எனக்கு ஒரு புதிய செய்தி. இத்தனை உலமாக்கள் இந்த சிறிய ஊரிலே இருப்பது என்பது ஒரு பாக்கியமானது, அதே சமயம் அது ஆச்சரியமானதும் கூட. அல்லாஹ் இந்த மண்ணை வளமானதாக ஆக்கி வைப்பானாக. உலமாக்கள் இருப்பதே ஒரு பூமிக்கு சிறந்த பாக்கியமான ஒரு விஷயம் தான் அது. அந்த வகையிலே இந்த மண் பாக்கியம் பெற்றது என்று நான் கருதுகிறேன். உலமாக்களுக்கான அந்த பாக்கியம் இல்மை கொண்டவர்களுக்கு கிடைக்கிறது. ஒரு தகவலோடு நான் ஆரம்பிப்பேன். எனக்கு ஒரு குறைந்த நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தரப்பட்ட நேரத்தில் என்னுடைய உரையை நான் நிறைவுபடுத்திக் கொள்வேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சையதுனா மஅரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள். அந்த கனவை குறித்து அவர்களே சொல்லுகிறார்கள். நான் சுவனத்தை பார்த்தேன், அருமையான மாளிகைகள், அதிலே திரைகள் எல்லாம் தொங்கவிடப்பட்டிருக்கிறது, பல விரிப்புகள் விரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு அற்புதமான காட்சியை காட்டேன். நான் கேட்டேன், இது யாருக்கு உரியது இந்த மாளிகை, இது யாருக்கு உரியது என்று நான் கேட்ட போது எனக்கு சொல்லப்பட்டது அபி யூசுப், சையதுனா அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு உரியது என்று சொல்லப்பட்ட பொழுது நான் திரும்ப கேட்டேன், எதற்காக இவ்வளவு பெரிய சிறப்பு, அந்தஸ்து, பாக்கியம்? அதற்கு எனக்கு பதில் சொல்லப்பட்டது, லிதஅலீமிஹி الناس وصبره على அதாஹும். அவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததின் காரணத்தினாலும், மக்கள் அவர்களுக்கு நோவினை செய்த பொழுது, சங்கடம் தந்த பொழுது, சங்கடத்தை ஊறுவித்த பொழுது அவர்கள் பொறுமை காப்பதற்காகவும்,
இங்கே ஒரு செய்தியை உலமாக்களுக்கு இந்த தகவல் தருகிறது. நாம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது மகத்தான பாக்கியம் ஆகிரத்திலே நமக்கு இருக்கிறது. அதே சமயம் அதே மக்கள் நமக்கு சில சமயம் அல்லது பல சமயம் சங்கடங்களையும் தங்கடங்களையும் நமக்கு தருவார்கள். அதற்கான பொறுமையையும் நம்முடைய வாழ்வில் மேற்கொள்ள வேண்டும் என்பதும் இந்த செய்தியிலிருந்து உலமாக்களுக்கு உணர்த்தப்படுகிறது. ஆகவே இந்த கல்வி இருக்கிறதே ஒரு அற்புதமானது. கல்வியை பெற்றவர்கள் குறித்து அல்லாஹ் பேசுவான், பல உதாரணங்களை சொல்லுவான். அவர்கள் உயிரானவர்கள் போன்று, கல்வி அறிவு அற்றவர்களினுடைய நிலை மரணித்தவர்கள் போன்று என்றெல்லாம் குறிப்பிடும் குர்ஆன். எனவே இத்தகைய சிறப்பும் அந்தஸ்தும் மிக்க மகத்தான இந்த ஞானத்தை, இந்த கல்வியை பெற்றவர்களுக்கான பாக்கியம் அது அளவிட முடியாதது. அதற்கான கூலியை உலமாக்கள் ஆகிரத்தில் வல்லவனாம் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்க வேண்டும். எனக்கு முன்னால் தலைவர் அவர்கள் சொன்னது போன்ற இந்த நிகழ்வின், இந்த அமர்வின் தலைவர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு அழகானது. அது ரெண்டு விஷயத்தை குறிப்பிடுகிறது என்பதை அவர்கள் சூசகமாகவும் சொன்னார்கள். ஒன்று, நீங்கள் உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும். இன்னொன்று, அந்த கண்ணியத்திற்கு தகுதியான அளவிற்கு உலமாக்கள் நடந்து கொள்ளவும் வேண்டும். இந்த இரண்டும் இருக்கிறது. அப்படி நடக்கும் பொழுதுதான் அதற்கான கற்ற கல்வியினுடைய அடிப்படையிலே நடக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து மகத்தான பாக்கியம் மழை என பொழியும். எனவே உலமாக்கள் அந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். கற்ற கல்வி அவர்களுக்கு பயன் தர வேண்டும். அதனால் தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது பயனற்ற இல்மை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிறார்கள். பல இடங்களில் இல்மை கேட்ட அவர்கள், அல்லாஹ்வும் குர்ஆன்ல இந்த ஒன்னதான் அதிகமாக கேளுங்கிறார். ரப்பி ஜித்னி இல்மா, எனக்கு அதிகப்படுத்து இறைவா, இல்மை அதிகப்படுத்து என்று அல்லாஹ் கேட்க சொல்றான். எனவே அந்த இல்மு எப்படி இருக்க வேண்டும்? நாஃபியான இல்மாக இருக்க வேண்டும். அது அவருக்கே பயன் தரணும். முதல்ல தனக்கு பயனளிக்கக்கூடிய இல்மாக அது இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி சொல்லி காட்டுகிறது. நான் மூத்த உலமாக்களை பேசவில்லை, இளம் உலமாக்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்த சமூகத்திற்கு தொண்டாற்றுவதற்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் இஸ்திகாமத், அந்த உறுதிப்பாட்டில் அவர்கள் இருக்க வேண்டும். எத்தகைய ஒரு சூழல் வந்தாலும் சத்தியத்தை விட்டுக் கொடுக்க கூடாது, அதே சமயம் சரிந்து போகவும் கூடாது என்பதில் அவர்கள் திண்ணமாக இருக்கிறார். ஒரு செய்தி நான் இங்க சொல்றேன். இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவுக்கு விளக்கம் சொல்வதில் நபிமார்களுக்கு அடுத்தபடியாக அல்லது சஹாபிகளுக்கும் அடுத்தபடியாக மிக உயர்ந்த அந்தஸ்தை, ஞானத்தை பெற்றவர்கள் இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். தாபியாக இருந்தவன். ஏறக்குறைய 30 சஹாபிகளிடத்திலே கல்வி கற்றதாக ஒரு தகவல் இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஞானம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பதை குறித்த ஒரு வரலாற்றை நான் படித்த போது அவர்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் அங்கே நமக்கு கிடைக்கிறது. அவங்க ஒரு எண்ணெய் வியாபாரி, அவங்க ஒரு பிசினஸ்மேன், ஒரு எண்ணெய் வியாபாரியாக இருந்தாங்க, ஆயில். ஒரு சமயம் ஒரு பெண் அந்த எண்ணெய் வாங்குறதுக்காக அங்க வர்றாங்க. அப்படி வந்த பொழுது எண்ணெயை வாங்கிவிட்டு இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து, கையில காசு இல்ல, தயவு கூர்ந்து என் வீட்டுல வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சரி என்று அவங்களுடைய வீட்டுக்கு இவங்க போறாங்க. வந்துட்டீங்க, உள்ள வாங்கின மரியாதை நிமித்தமாக உள்ளே அழைத்த போது அவங்களும் உள்ள போனாங்க, கதவை தாளிட்டாங்க. அந்த பெண்ணினுடைய நோக்கு என்ன என்பது இப்போது எல்லாருக்கும் புரியும். இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உள்ளே வந்த போது கதவை தாளிட்டு விட்டார்கள். கதவை தாளிட்ட போது அவர்களுக்கு புரிகிறது, சதி திட்டத்திலே இந்த பெண் இறங்கி இருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். அந்த பெண் வாய் திறக்கிறாள், என்னுடைய இச்சைக்கு நீங்கள் இணங்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் நீங்கள் என்னை தவறாக பயன்படுத்துவதற்காக முனைந்தீர்கள் என்று நான் கோட்பாடு போடுவேன்.
உலகம் அதைத்தான் நம்பும். அதுதானே நம்பும். இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னா கேட்டுக்கிடுவாங்களா? பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் இப்படி நடக்கிறது. பல சமயங்களில் நிரபராதிகள் பாதிக்கப்படுவது உண்டு. அத்தகைய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகிவிடும் என்ற அந்த சூழ்நிலையை உணர்ந்து கொண்ட இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சூழ்நிலை கைதியாக நாம் மாறி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்ட அவர்கள் சமயோசிதமாக ஒன்றை சொன்னார்கள். பிரச்சனை இல்ல, உன்னுடைய ஆசைக்கு நான் இணங்கணும், அப்படித்தானே? ஆமா, அது ஒரு மேட்டர் இல்ல. ஆனா இப்ப நான் பாத்ரூம் போகணும், டாய்லெட் போகணும். நான் டாய்லெட் போக வேண்டிய நிலையில நான் இருக்கிறேன். நான் அதை அடக்கிக்கிட்டு இருக்க முடியாது, அதை அடக்கிக் கொண்டு சுதந்திரவும் முடியாது என்பது போன்று பேசிய போது பரவாயில்லை, அதற்கான பாத்ரூம் டாய்லெட்டுக்கு நீங்க போயிட்டு வாங்க. அந்த பெண் அனுமதிக்கிறான். போனாங்க. போய் பாத்ரூமுக்கு போயிட்டு வெளியில வர்றாங்க. வரும் பொழுது உடல் முழுவதும் மலத்தை பூசிக்கொண்டு வந்தார்கள். உச்சியிலிருந்து உள்ளம் கால் வரை மலத்தை பூசிக்கொண்டு வெளியில வர்றாங்க. இதை பார்த்தால் யாராவது நெருங்க முடியுமா? துர்வாடை வீசுகிறது. கதவை திறந்து விடுகிறார்கள். வெளியில வந்து விட்டார்கள். அன்று இரவு சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து அங்க லிங்க் ஆகுது. ஏற்கனவே அந்த வரலாறு நமக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு புரியும். குர்ஆன் மிக அற்புதமாக விரித்து பேசும். அந்த வரலாறு நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கனவிலே வந்து உங்களுக்கு கனவு கிடைக்கிறார் சொல்லி சென்றார்கள். இந்த செய்தியை நான் சொல்லுவதற்கான காரணம், அறிஞர்கள் தாங்கள் கற்ற கல்வியின் பால் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதற்காக. அந்த அடிப்படையிலே நிற்கும் பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவி எப்படி வருகிறது என்று அவர்களால் நினைத்து பார்க்க முடியாது. ஆச்சரியமான உதவிகள் அவர்களுக்கு வந்து சேரும். நம்முடைய கடந்த காலத்திலே இமாம்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். கல்வியினுடைய தேட்டம் தாகம் எப்படி இருந்தது. இந்த மதரசாக்களை அவர்கள் எப்படி மொய்த்துக் கொண்டிருந்தார்கள். தேனடையை தேனீக்கள் மொய்ப்பது போன்று சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு விற்று சென்ற ஒரே ஊடகம் மதரசா தான். அவர்கள் பள்ளியை துவக்கும் பொழுது திண்ணை பள்ளியையும் அவர்கள் துவக்கினார்கள். அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்று நாம் படித்திருக்கிறோம். இன்றும் அந்த திண்ணை மஸ்ஜித் நபவியிலே இருக்கிறது. அங்கிருந்து அவர்கள் மஸ்ஜிதை எழுப்பும் பொழுது அதோடு இணைந்து மதரசாவையும் எழுப்ப வேண்டும் என்ற அந்த அற்புதமான வழிமுறையை கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். எனவே மஸ்ஜிதையும் மதரசாவையும் பிரித்து பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அந்த கல்வி என்பது மஸ்ஜிதோடு இணைந்தது. அதுதான் இன்றைய ஊடகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு விட்டு சென்ற ஊடகம் அது. அதை சரியாக பயன்படுத்தியவர்கள் தான் உலமாக்கள். இன்னைக்கு மதரசாக்களுடைய நிலைகள் எல்லாம் ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, எப்படி பாடத்திட்டங்கள் இருந்தது. 7 ஆண்டு பாடத்திட்டங்கள் 5 ஆண்டாக குறைந்து 3 ஆண்டாக குறைந்து அந்த 3 ஆண்டு அல்லது 4 ஆண்டு அல்லது 5 ஆண்டுகளுக்குள்ளே மற்ற பாடங்களும் உள்ளே நுழைந்து மனிதர்களை என்ன பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறது இந்த துன்யா, இந்த உலகம், உலகத்தினுடைய பட்ட படிப்புகள். அதை நாம் தவறு என்று சொல்லவில்லை, அந்த பட்ட படிப்புகளை. ஆனால் அவைகளுக்காக இந்த கல்வி இழக்கப்படுகிறது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது நாம் வேதனை அடைகிறோம். கல்வி எப்போது சமூகத்தை விட்டு போகிறது என்றால் உலமாக்கள் மரணிப்பதால் தான். சையதா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி அவர்களை அடக்கம் செய்யப்பட்ட பொழுது அவர்களை அடக்கம் செய்த கையோடு சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த சமூகத்தை விட்டும் இல்மு எப்படி செல்லும், எப்படி போய்விடும், பிரிந்துவிடும் என்பதை இதன் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்றார்கள். எனவே இல்மு உடையவர்கள் இந்த சமூகத்தினுடைய தலைமைக்கு தகுதியானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளும். இல்முடையவர்கள் இந்த சமூகத்திற்கு தலைமை ஏற்பதற்கு தகுதியானவர்கள். இல்முதான் தகுதி. அந்த இல்மை அடிப்படையிலே உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்திற்கு உண்டு என்பதை நான் வலியுறுத்துவேன்.
இந்த இல்மு நம்ம கையில வந்து கிடைக்கிறதுக்கு அந்த உலமாக்களினுடைய தியாகங்கள், அவர்கள் ஆற்றிய பங்களிப்புகள் எத்தகையது, எத்தகைய அற்புதமானது என்பதை எல்லாம் நீங்கள் பார்த்தால் அதுக்கு நீண்ட செய்திகள். நான் பல செய்திகளை பேச வேண்டும் என்று வந்த பொழுதிலும் கூட நேரம் எனக்கு சுருக்கமாக தரப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவுபடுத்துவேன். அருமையானவர்களே, அவ்வளவு பெரிய தியாகங்களை செய்துதான் இந்த தீன், இந்த மார்க்கம் இந்த கையில கிடைத்திருக்கிறது. இமாம்களின் ஆற்றிய பங்களிப்பு, நம்முடைய முன்னோர்களாகிய அந்த உலமாக்கள் இந்த சமூகத்திற்கு ஆற்றிய சேவைகள் அளப்பெரியது, அளவிட முடியாதது. ஒரு தகவலை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். சையதுனா அபூ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஒரு தாபி, அவங்களுக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்குது. எப்படி கிடைக்கிறது என்றால், இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல யுஅதி அப்தஹுல் முஃமின, அல்லாஹ் தஆலா அவனுடைய மூமினான அடியார்களுக்கு வழங்குகிறான் பில் ஹஸனத்தில் வாஹிதா, ஒரே ஒரு நற்காரியத்திற்கு அல்ஃபி ஹஸனத்தின் 10 லட்சம் நன்மைகளை வழங்குகிறான் என்ற ஒரு ஹதீஸை சையதுனா அபூ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள். அந்த ஹதீஸை அறிவித்த துவக்க அறிவிப்பாளராக சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார். இந்த ஹதீஸினுடைய இந்த கூற்று இவர்களை திகைக்க வைக்கிறது. ஒன்றுக்கு 10 நன்மை, மஞ்சா அபில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, ஒன்றுக்கு 10 நன்மை இருக்குது. சில ஹதீதுகள்ல 700 வரை சபாமியா அது வருது, லஅஃபன் அது பன்மடங்காக இன்று இருக்கிறது. சரி, 700 என்றால் பன்மடங்கு என்பது 10 மடங்காக வைத்துக் கொள்ளுங்கள், 7000 என்று வைத்துக் கொள்ளுங்கள், 70000 என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது என்ன 10 லட்சம்? ஒரே ஒரு நற்காரியத்திற்கு 10 லட்சமா? இது சாத்தியமா? இது சரியா? இந்த ஹதீஸ் சரியானதா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படி அறிவித்திருப்பார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லி இருப்பார்களா என்ற ஒரு சந்தேகம் சையதுனா அபூ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் காலம் அது. அவர்களை சந்திக்க வேண்டும் என்று இவங்க விரும்புறாங்க. அபூ உஸ்மான் விரும்புறாங்க. அந்த சஹாபிகளை சந்திக்கிறதுக்கான வழி என்ன? பெரும்பாலான சஹாபிகள் ஹஜ்ஜுக்கு வந்துருவாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும், பெரும்பாலான சஹாபிகள் ஹஜ்ஜுக்கு வந்துருவாங்க. ஏன் தெரியுமா? ஹஜ்ஜு என்பது ஒரு நோக்கமாக இருந்தாலும் இன்னொரு நோக்கம் அவர்கள் கற்ற கல்வி, கண்மணி பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து பெற்ற அந்த அறிவு பொக்கிஷத்தை வரும் மக்களினுடைய கையிலே சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக. எவ்வளவு பெரிய தியாகம் அது! அந்த அடிப்படையிலே சஹாபிகள் பெரும்பாலானவர்கள் ஹஜ்ஜுக்கு அந்த காலத்துல வந்துருவாங்க. வந்த மக்களுக்கு நீங்க புகாரியில கூட பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் ஒருத்தர் வர்றார், அவர் மிஸ்ர்ல இருந்து வர்றார். மிஸ்ர்ல இருந்து வந்தவதும் ஒரு இடத்துல ஒரு குழு அமர்ந்து இருக்கிறார். அதுல ஒரு பெரியவர் அமர்ந்து இருக்கிறார். இவர் கேட்கிறாரு, வந்தவர் கேட்கிறார், இன்றைய காலத்தில் உள்ள ஆள் மாதிரி நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அவங்க யாரு அப்படின்னு கேட்ட பொழுது குறைஷ். ஓ, குறைஷுகள் குறைஷும். அதுல பெரியவர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் யார்? இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர் நேரா போறார், போய் கேள்விகளை கேட்கிறார். என்ன விளங்குகிறோம்? தங்களுடைய சந்தேகங்களை கேட்பதற்கு அங்கே மக்கள் வருவார்கள் என்பது நம்புகிறோம். அங்கே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க, மக்களுக்கு போதிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து கேட்கிறாரு, நான் உங்களிடத்தில் சில கேள்விகள் கேட்கலாமா? கேளுங்கிறாங்க. பத்ர் களத்திலே உஸ்மான் கலந்து கொள்ளவில்லை தானே அப்படின்னு கேட்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறை சொல்றது, அவர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருக்கு பிடிக்கல, கலந்து கொள்ளவில்லை தானே என்று கேட்கிறார். இன்னைக்கு இந்த சஹாபிகளை குறை சொல்ற கூட்டம் இருக்கல, இதனுடைய வாரிசு. ஆமாம் இப்னு உமர், நாம் ஆமாம். உஹது யுத்தத்திலே விரண்டு ஓடியவர்களில் உஸ்மான் இடம்பெறுகிறார் இல்லையா? ஆமாம். பைஅத்துர் ரில்வானில் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது நடந்த ஒப்பந்தத்தை அவர்கள் கலந்து கொள்ளவில்லை இல்லையா?
அந்த குறைகளை பார்த்தே தேடி பார்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். எப்பவும் குறைகளை மாத்திரமே பார்ப்பது அவர்கள் குறைமதியாளர்கள். அது எப்பவும் அப்படிதான் இருப்பான். குறைமதியாளர்கள் அவர்கள். ஆமாம் என்று சொன்னதும் அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷம், ரொம்ப பெரிய சந்தோஷம். நம்ம கேட்டதுக்கெல்லாம் கேட்ட மாதிரி ஆன்சர் கிடைச்சிருச்சு இல்ல, அவர் அந்த ஆன்சரை தானே எதிர்பார்க்கிறார். அதுவும் சொல்வது யார்? ஒரு பெரிய சஹாபி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. மாபெரும் சஹாபி இல்லையா? அறிவிப்பாளர்களுடைய பட்டியலிலே 3வது இடத்தை பெறக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய வாயிலிருந்து கேட்டது ஒரு பெரிய அத்தாட்சி. அவருக்கு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினுடைய அந்த வெளிப்பாடு அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்றார். உங்களுக்கு புரியுதா? அல்லாஹு அக்பர் அல்லாஹ்னு கத்துவாங்க சில கூட்டங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இதுல அவங்களுடைய வாரிசு. அது இதுக்கு நேரம் அப்படி பாருங்க, பொருத்தமா இருக்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீ அல்லாஹ் அக்பர் சொல்றதா இருக்கட்டும், நான் இன்னொரு விளக்கத்தை சொல்றேன், அதை கேட்டுக்க. பத்ர் யுத்தத்துல உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு கலந்துக்கிற இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அவர்களுடைய துணைவியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனார் சுகம் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு இருந்த பொழுது அவங்களை பார்த்துக்கங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விட்டுட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளையின் பிரகாரம் பத்ர் யுத்தத்துக்கு அவங்க கலந்து கொள்ளக்கூடிய தேடல் அந்த அளவிற்கு இருந்தது. அறிஞர்களுக்கு மத்தியில், இமாம்களுக்கு மத்தியில். அபூ உஸ்மான் அவர்கள் இப்ப நான் செய்தியை விட்ட இடத்திற்கு வருகிறேன். அவங்க யோசிக்கிறாங்க, இப்படி ரசூல் சொல்லி இருப்பார்களா? ஒரே ஒரு நற்காரியத்திற்காக 10 லட்சம் நன்மைகள் என்பது பில் ஹஸனத்தில் வாஹிதா, இது சாத்தியமானதா? இப்படி அபூ ஹுரைரா அறிவிச்சிருப்பாங்களா என்று கருதி அவர்கள் அந்த வருஷம் நான் ஹஜ்ஜுக்கு போகணும்னு தீர்மானிச்சேன். ஏன் தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்கணும். இந்த ஒரு ஹதீஸினுடைய உண்மை தன்மையை தெரிவதற்கான எவ்வளவு பெரிய பிரயாணம் அது. ஹஜ் என்று இருந்தாலும் என்னுடைய நோக்கம் அந்த ஹதீஸினுடைய யதார்த்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதாக இருந்தது. அதற்காகவே அந்த பிரயாணத்தை நான் மேற்கொண்டேன் என்கிறார்கள். அவங்களே அப்படி சொல்றாங்க. அபூ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படி குறிப்பிடுறாங்க, நான் பிரயாணத்தை மேற்கொண்டேன். அப்படி மேற்கொண்டு ஹஜ்ஜின் போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் சந்திச்சேன், அவங்கள்ட்ட கேட்டேன், இப்படி நீங்க சொன்னீங்களா? இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல யுதி அப்தஹுல் முஃமின பில் ஹஸனத்தில் வாஹிதா அல்ஃபி ஹஸனத்தின். 10 லட்சம் நன்மை ஒரு நற்காரியத்திற்கு உண்டு, ஒரு மூமினுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்று நீங்கள் சொன்னீர்களா? அப்படி அறிவிச்சீங்களா? ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்களா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் அப்படி சொல்லல. அப்படின்றதும் நாம நினைச்சது சரியாயிடுச்சு. அபூ உஸ்மான் நினைக்கிறாங்க, நாம நினைச்சது சரி, இப்படி சொல்லி இருக்கிற வாய்ப்பே இல்லை. ஒரு நற்காரியத்திற்கு 10, 50, 100, 1000, லட்சம், இது என்ன 10 லட்சம் அப்படின்னு அவங்க நினைத்தார்கள் இல்லையா? நான் நினைத்தது சரி என்று அவர்கள் என்ன செய்யறாங்க, கருதுறாங்க. திருப்பி அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸை கேட்டவர் சற்று தவறாக விளங்கி இருக்கிறார், நான் இப்படி சொல்லவில்லை. நான் சொன்னது இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல யுதி அப்தஹுல் முஃமின பில் ஹஸனத்தில் வாஹிதத்தி அல்ஃபி ஹஸனத்தின் 20 லட்சம் என்று நான் சொன்னேன் என்றார். நாடி நரம்பெல்லாம் ஒடுங்கி போயிடுச்சு அபூ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு. நம்ம 10 லட்சமே பெருசுன்னு வந்தோம், நான் அப்படி சொல்லலாம், பாத்தீங்களா நம்ம நினைச்சது சரி என்று இவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் அவர்கள் திருப்பி நான் சொன்னது எப்படி தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தது எப்படி தெரியுமா? அல்ஃபி அல்ல, அல்ஃபி ஹஸனத்தின். ஒரு யாக விட்டு போயிருக்கு, அவ்வளவுதான். ஒரு யா விட்டு போனா 10 லட்சம் போயிடுது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சொல்ல வந்த தகவல் ஒரு ஹதீஸினுடைய யதார்த்தம் எத்தகையது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த இமாம்கள், இந்த தாபிகள், இந்த சாலிஹீன்கள், இந்த உலமாக்கள் எவ்வளவு பெரிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய பயணம் அது. அப்படி பயணப்பட்டு, அப்படி சிரமப்பட்டு நம்முடைய கையிலே கிடைத்திருக்கக்கூடிய மகத்தான இல்மு தான் எது? எவ்வளவு பெரிய அற்புதமான இல்மு, எவ்வளவு பெரிய பாக்கியமானது.
உலமாக்களினுடைய வரலாறுகளை படிக்கிறோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புறப்படுகிறார்கள். ஒரு தகவல் அவர்களுக்கு கிடைக்கிறது, இந்த இடத்திலே ஒரு மனிதர் ஹதீதை அறிவிக்கிறார், ஒரு ராவி இருக்கிறார். அந்த இடத்திற்கு பல 100 கிலோமீட்டர் பயணம் செய்து அந்த இடத்திற்கு வருகிறார்கள். அங்கே வந்து பார்த்த பொழுது அந்த ஹதீதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் இவர்தான் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அவர்களை நோக்கி செல்கிறார்கள். அவர்கள் கையிலே ஒரு பை இருக்கிறது. அந்த பை வெறும் பை, அதிலே எதுவும் இல்லை. அவர்கள் தன்னுடைய குதிரையை இப்படி காட்டிட்டு இருக்கிறாங்க. குதிரை ஓடிடுச்சு. ஓடினா நம்ம என்ன செய்வோம், ஏதாவது இளத்தலைகளை எடுத்து காட்டுவோமா இல்லையா? அதை சாப்பிடறதுக்கு வரும்போது, ஆடு மாடு வரும்போது இந்த கோழியை விட்டு பிடிக்கிறோம். நம்ம வீட்டு கோழி தான், அது அங்க போயிடுச்சு, கூப்பிட்டா வரல, ஓடுது. ஏதாவது உணவை காட்டுவோம் பா 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 அப்படின்னு உணவை காட்டும் போது அது ஓடி வருமா இல்லையா, அந்த உணவை சாப்பிடுறதுக்கு. அத மாதிரி இந்த குதிரையை பிடிப்பதற்காக இந்த வெறுப்பையை காட்டிய போது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வாயில்லா ஜீவனை, இந்த ஒரு மிருகத்தை கூடியவர், இது ஒரு பெரிய பாவமா? இது எல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா? இது இல்லை. ஆனால் அவர்கள் இத்தகைய ஒரு நபரிடமிருந்து நான் ஹதீதை பெற மாட்டேன் என்று திரும்பிட்டான். எனக்கு புகாரில என்ன பேச்சுக்கள், யாரு பேசுறது, யாரு பேசுறது, ஹதீதுன்னா என்ன என்று அறியாத, தெரியாத, ஹதீதினுடைய வசனங்களை, வார்த்தைகளை வாசிக்க முடியாத அவங்க பேசுறாங்க. பள்ளிக்கூட பசங்கள், காலேஜ் பிள்ளைகள் எப்படி ஒரு சமுதாயத்தை இந்த தங்களுடைய இல்மு தங்களுக்கே பயனளிக்காத உலமாக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு சமூகத்தை எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள். இது ஒரு அச்சத்திற்கான ஒரு விஷயம். இது அப்படி நீங்கள் உருவாக்கினால் நீங்கள் உருவாக்கிய சமுதாயம் உங்களை தூக்கி ஒரு காலத்தில் வீசும் என்பதற்கும் அது அடையாளம். நடந்ததா இல்லையா? நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? நாம் சரியாக இல்லாத பட்சத்தில், நாம் கற்ற கல்விக்கு தகுதி உடையவனாக நாம் இல்லாமல் மாறும் பொழுது நிச்சயமாக இந்த கல்வி நம்மை புறக்கணித்து விடும். அது மக்களை விட்டும் தூரப்படுத்தி விடும். நாம் யார் என்பதை அடையாளம் காட்டிவிடும் என்பதை நான் இந்த நேரத்தில் எனக்குமாக சேர்த்து நான் எச்சரிக்கிறேன். சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு அற்புதமான விழா. எனக்கான நேரம், வரையறுக்கப்பட்ட நேரம் நிறைவுறுகிறது. ஒரு அழகான விழா. உலமாக்களை கண்ணியப்படுத்துவது என்பது தார்மீக கடமை. அதை இந்த ஊர் மக்கள் சரியான முறையிலே நீங்கள் செய்ய வேண்டும். அவர்களின் மூலமாக என்ன விஷயங்களை பெற முடியுமோ, என்ன எளிமை பெற முடியுமோ அதை சரியா பெற்றுணும். தகவலை அவங்ககிட்ட இருந்து நாம வாங்கிக்கிடணும். அதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழையடி வாழையாக கொடுக்கக்கூடிய அழியா செல்வம் அது. எனவே அந்த எளிமை பெறுவதற்கான சரியான முயற்சியில் பொதுமக்கள் இறங்கணும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றும் நான் இந்த நல்ல நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இல்முங்கிறது ஒரு யாராலும் திருட முடியாத ஒரு செல்வம். அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனுடைய அந்த இல்மு உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். அறிந்து தொழக்கூடிய அவருடைய தொழுகை அறியாமல் தொழக்கூடியவர்களுடைய தொழுகை விட பிரகாசமானது, பன்மடங்கு உயர்ந்தது என்றெல்லாம் ரகாத்தல் ஆலிமி என்ற ஹதீதின் வழியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலமாக்களினுடைய குறைந்த வணக்கமும் கூட மிக உன்னதமானது என்கிறார்கள். எனவே உலமாக்களை கண்ணியப்படுத்துவது இந்த சமூகத்தின் மீது தார்மீக கடமையானது என்பதையும் கூறிக்கொண்டு, உலமாக்கள் இந்த சமூகத்தை வழிநடத்த வந்த தளபதிகள், அவர்களுக்கான தகுதியை சரியான முறையில், சங்கையான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தகுதி இழப்பு என்பது எந்த காலத்திலும் நடந்து விடாமல் தங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளிலேயே அவர்கள் ஈடுபட வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தகைய மகத்தான பாக்கியத்தை சிறந்த உலமாக்களாக வாழ நற்பேற்றினை அல்லாஹ் இந்த உலமாக்களுக்கு வழங்கி அருள்வாளித்து, இந்த மண்ணை செம்மையான முறையில் வழிநடத்தக்கூடிய தளபதிகளாகவும் அவர்களை ஆக்கி அருள்வாளிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.